ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், உண்மையான கிறிஸ்தவ மகிழ்ச்சி. இது ஆங்கிலத்திலே சொல்வேனேயானால், கிரைஸ்ட் ஃபார்முலா ஃபார் a true spiritual joy. இன்றைக்கு மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு அநேகருக்கு அது உண்மையான அர்த்தம் புரியவில்லை. ஜாய் என்ற வார்த்தையின் பொருளே ஜீசஸ் ஓவர் யூ, ஆண்டவர் உன்மேல். ஜாய் என்ற வார்த்தை இன்னொரு பொருள் ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யூ லாஸ்ட். ஆனா இன்றைக்கு உலகத்தின் மகிழ்ச்சிகளை எல்லாம் தன்னுடைய மகிழ்ச்சிகளாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்னவென்றால், அன்பானவர்களே, தேவனோடு வாழ்வது, தேவனுக்குள் வாழ்வது. இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையான மகிழ்ச்சிக்கு அடிப்படை ஆதாரம் லிவிங் எ சர்வன்ட் லைஃப், ஒரு அடிமையின் வாழ்க்கை, அதாவிட்டால் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. எ சர்வன்ட் லைஃப், ஒரு வேலைக்காரருடைய வாழ்க்கை. எனவே திருமறை சொல்லுகிறது, வேலைக்காரின் கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கி இருக்குமா போல. அப்படியானால் நீங்க எவ்வளவு பெரிய ஊழியர்களா இருந்தாலும் அந்த ஒரு எண்ணம், ஐ எம் எ சர்வன்ட் ஆஃப் காட், நான் தேவனுடைய ஊழியன். மகிழ்ச்சியான தேவன் விரும்புகிற மகிழ்ச்சிக்கு 3 காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, லிவிங் எ சர்வன்ட் லைஃப். நீங்கள் பெரிய ஆளா இருக்கலாம், பிரபலமா இருக்கலாம், ஊரறிந்த மக்களா இருக்கலாம், எல்லாவற்றும் உயர்ந்துள்ளா இருக்கலாம், ஆனாலும் கூட உள்ளத்தின் ஆழத்துல எ சர்வன்ட் லைஃப். இரண்டாவதாக, அன்பானுள்ளே, செப்பரேட்டட் லைஃப், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நீங்க அதை இல்லை. இன்றைய திருச்சபைகளிலே அது ரொம்ப துக்கமா இருக்கிறது. நீண்ட காலமாய் சபைக்கு வருகிறார்கள், சத்தியம் கேட்கிறார்கள், வேதத்தை கரைத்து குடித்திருக்கிறார்கள், பல வேதாம் போட்டிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லை. அதுக்கு பல காரணங்களை சொல்கிறார்கள். உறவுகளை, சொந்தங்களை, தாங்கள் செய்கிற பணித்தளத்தை, வேலையை, அவர்கள் தொழிலை, ஏதோ ஒரு தொழில் இருக்கலாம், ஒருவேளை இசைத்துறையில் இருக்கலாம், ஏதோ திரைப்பட துறையில் இருக்கலாம், இது அரசியல் கூட இருக்கலாம். நீங்கள் யாரா இங்கு இருந்தாலும் ஒரு பிரிந்து வாழ்கிற வாழ்க்கையை வாழுங்கள். இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இந்த இசைத்துறையில் இருக்கிறார்கள், திரைத்துறையில் இருக்கிறார்கள், அரசியல் இருக்கிறார்கள். அது தவறா சரியா என்பது என்னுடைய வாதம் அல்ல. நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியை, செப்பரேட்டட் லைஃப். உங்கள் வாழ்க்கையை பார்க்க சொல்லணும், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த இசை ஊடகத்துல வருகிற நிறைய இசை வாசிக்கிற பிள்ளைகளை பாருங்களேன். அவருடைய வாழ்க்கையில அருவருக்கப்படத்தக்கதான உடைகள், ஆண்களும் பெண்களும். யார் ஆண்கள் யார் பெண்கள் என்று தெரியாதபடிக்கு எல்லாருமே இன்னைக்கு நீளமான முடிதான். அது மிகப்பெரிய சபைகளிலே அது அவர்கள் அரங்கேற்றப்படுகிறார்கள். மிகப்பெரிய மேடைகளிலே அவர்கள் மிகப்பெரிய மேடையில் அவர்கள் இருக்கிறார்கள். அலங்கரிக்கன்னு சொல்ல முடியாது, அலங்கோலமா இருக்கிறார்கள். அது ஊழியத்துல மூத்தவர்களும் கூட அப்படி செய்கிறார்கள். என்ன காரணத்தினால தெரியவில்லை. திறமைகள் முக்கியம் அல்ல அன்பானவர்களே, அர்ப்பணிப்பு தான் முக்கியம். எ செப்பரேட்டட் லைஃப். ஆரம்பத்துல சொன்னேன், எ சர்வன்ட் லைஃப். அதாவது ஒரு பணிவிடையின் ஆவி. நீ நிறைய பேருக்கு அந்த பணிவிடையின் ஆவி இல்லை. கொஞ்ச நாள் அவர்கள் ஊழியத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் திருச்சபையில் இருக்கிறார்கள், அவர்கள் தான் எல்லாம் என்று சொல்லும் போது they think they are the superior. ஒரு மெய்ப்பனை விட அவர்கள் தங்களை மேலாய் காட்டிக் கொள்ளுகிறார்கள். அது தவறான ஒன்று. ஆல்வேஸ் பி எ சர்வன்ட். இதைத்தான் ரட்சகன் வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர் ஆண்டவரும், எஜமானாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கால்களை கழுவ கடவீர்கள். அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எ சர்வன்ட் லைஃப். இன்னைக்கு நிறைய பேருக்கு, அதாவது நான் பலரை பார்த்திருக்கிறேன், வளர்ந்த போதகர்கள் ஒரு பிரைஸ் அலாட் சொன்ன திருப்பி கூட சொல்றது இல்லை. அதை நானே சந்தித்திருக்கிறேன். மிகுந்த துக்கம். அப்படி ஒன்றும் அவர்கள் பிறப்பாலே பெரிய ஆட்கள் இல்லை. ஒரு ஊழியன் பிரைஸ் அலாட் சொல்றாருன்னா திருப்பி சொல்வதற்கு கூட அவர்களுக்கு மனம் இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு நினைப்பு இல்லை. உயரங்கள் நிரந்தரம் அல்ல, ஆழம்தான் நிரந்தரம். உயரங்கள் தற்காலிகமானது, ஆனால் ஆழம் நிரந்தரமானது. இன்னைக்கு எத்தனையோ பேர் அரசியலை பார்த்தோமே, இவ்வளவு உயரத்தில் இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. விளம்பரங்களே இல்லை, அவர்கள் எங்க இருக்கிறார் என்று தெரியவே இல்லை. அதே போல திரைப்பட துறையிலே எவ்வளவு உயரத்தில் இருந்தார்கள், இன்னைக்கு அவர்கள் எங்க இருக்கிறார்கள் தெரியவில்லை. நடிகைகளும் நடிகர்களும், அதுபோல இசையமைப்பாளர்கள்,
எவ்வளவு உச்சத்தில் இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை. அதே போல எல்லா துறைகளிலும், அரசியல், இசைத்துறை, திரைப்படத்துறை, எல்லா துறை, ஆன்மீக துறையில கூட இதே கிறிஸ்தவ ஊழியத்துல எவ்வளவு ஊழியர்கள் மிக பிரபலமா இருந்தார்கள். அவரிடத்துல டேட் வாங்குவதே மிக கடினம், அவளை சந்திப்பதே கடினம். ஆனா இன்றைக்கு பாவம், அவள் இருக்கிற இடமே தெரியவில்லை. சின்ன சின்ன சபைகளில் எல்லாம் வாய்ப்பை தேடி போகிற மக்கள், ஊழியர்கள் ஏராளம். இது உண்மை உண்மை உண்மை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், லிவிங் எ செப்பரேட் லைஃப். செய்திக்கு பின்னாலே போகிறேன். மூன்றாவது, எ செக்யூர்ட் லைஃப், ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த பாதுகாப்பு எப்படி வரும்னா, ஆண்டவர் இயேசுவால மட்டும்தான் வரும். அவருக்கு வெளியே பாதுகாப்பே இல்லை. எ செக்யூர்ட் லைஃப் என்ற செய்தியை போனமாய் கேட்கிறேன். அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆகிய பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு முறை ஒரு கூடுகையிலே அவர் பேசினார், ஒரு கூட்டத்திலே. அப்பொழுது ஒரு மனிதன் சத்தம் போட்டு கேட்டா, அதாவது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உண்மை அல்ல, நீங்கள் மகிழ்ச்சியை தருவீங்கன்னு சொல்றீங்க, சமாதானம் தருவேன்னு சொல்றீங்க, நல்ல ஆட்சியை தருவேன்னு சொல்றீங்க, அந்த ஆட்சி இல்லையே. சமாதான அரசியல்வாதியுடைய இந்த கூற்றுகளை பாருங்கள், அள்ளி வீசுகிறார்கள். 10 லட்சம் பேருக்கு வேலை, வீடுகள் தோறும் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர், அதை விட்டால் ஏதோ ஒன்று மாதம் 5000 முதியோர் பென்ஷன் அள்ளி விடுகிறார்கள். அவர் அந்த ஒரு மனிதன் எப்படி சொன்னார், அதாவது நீங்கள் சொல்லுவது அர்த்தமே இல்லை. ஒரு மனிதன் அந்த கூட்டத்துல சத்தம் போட்டு பேசினான். ஆனால் அதற்கு அவர் சொன்ன வார்த்தை கவனியுங்கள். அவர் சொன்ன வார்த்தை, Constitution give the guarantee the American people the right to pursue the happiness, you have to catch it yourself. தமிழில் சொல்லுகிறேன், அரசாங்கம் மகிழ்ச்சியை அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சிக்குரிய உரிமைகளை கொடுக்கிறது. இதெல்லாம் செய்தாலே மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாததும் அனுபவிப்பதும் அனுபவிக்காத நம்ம கையில் இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய தேசத்துல பல சலுகைகள் கொடுக்கப்படுகிறது, அது நமக்கு பலது தெரியறதே இல்லை. கல்விக்காக, மருத்துவத்துக்காக எவ்வளோ அரசாங்கம் அநேக, அதாவது அந்த சலுகைகளை கொடுத்திருக்க நமக்கு தெரிவதில்லை. அந்த அரசாங்கம் கொடுக்கிற பல, மத்திய அரசாங்கம், இந்த மாநில அரசாங்கம் கொடுக்கிற பல சலுகைகள் நமக்கு தெரியறதில்லை. அவர் சலுகைகளை கொடுக்கிறார்கள், அதை பெற்றுக்கொள்வதும் அடைவதும் அதுல நாம் பூரிப்பா இருப்பது நம்மை பொறுத்து. அப்படியானால் இந்த கருத்து என்னவென்றால், தேவன் மகிழ்ச்சியை கொடுக்கிறார், அமைதியை கொடுக்கிறார், நிம்மதியை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன். நல்ல கவனிங்க, அவர் அந்த உரிமை கொடுத்திருக்கிறார். இளைப்பாறுதலை தருவேன், சமாதானம் தருவேன், வாழ்வை தருவேன், வெளிச்சத்தை தருவேன், நிம்மதியை தருவேன். திஸ் இஸ் God's promises. அந்த மனிதன் சொன்னார், அதாவது நீங்கள் சொல்லுவது அர்த்தமற்ற ஒன்று என்று அந்த கூட்டத்தில் ஒருவன் கத்தினான். அதற்கு பெஞ்சமின் பிராங்க்லின் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அரசாங்கம் அதனுடைய உரிமை உனக்கு கொடுக்கிறது, அது அனுபவிப்பதும் அனுபவிக்காதிருப்பதும் உங்களை சார்ந்தது. இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், வேதம் முழுவதும் தேவன் பல வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார், பல வாக்கு தத்தங்கள். நீ கடன் வாங்குவதில்லை, நம்ம கடன் வாங்கிட்டே இருக்கோம். இந்த ஊழியக்காரர்கள் கூட இன்னைக்கு பயங்கர கடன், கோடிக்கணக்கான கடன் வைத்திருக்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். இதே தமிழகத்துல லட்சக்கணக்கான கடன், வங்கி கடன், தனிநபர் கடன். யோசித்து பாருங்களேன், இதற்கு வட்டி கட்டுகிறது தேவையா? இது கேட்டா ஆலயம் கட்டுகிறோம். அன்பார்களே, when God guides, he provides. அதாவது ஒன்று இல்லாத போது அதில் நீங்கள் தலையிடுவது கடினம். அதாவது நீங்க இப்படி சொல்லுவீங்க, தேவன் அவ்வப்போ தேவைகளை சந்திப்பார், உண்மைதான். அப்படி தேவைகளை சந்திக்காத போது தலை குனிந்து வாழ வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும், நீங்கள் குடும்ப தலைவரா இருக்கலாம், ஊழியரா இருக்கலாம், ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் ஒன்றை கொடுத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொள்வதற்கு சில வழிமுறைகள் உண்டு, அதை அனுபவிப்பதற்கு சில வழிமுறைகள் உண்டு. துக்கமான ஒன்று, இன்றைக்கு அநேக ஊழியர்கள் வறுமையிலே வாழ்கிறார்கள், ஏழ்மையிலே வாழ்கிறார்கள், இல்லாமல் வாழ்கிறார்கள். இதை நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், தேவன் தந்த உரிமைகளை சரியாக பயன்படுத்துவதில்லை, தேவன் தந்த வாய்ப்புகளை ஒழுங்காய் பயன்படுத்தவில்லை. தேவன் யாரையுமே
தவறான பாதையில் அவர் அனுமதிப்பதில்லை. யாரையும் கசக்கி பிழிவதும் இல்லை. அவருடைய பாதைகள் நேர்மையானது, நீதியானது, நித்தியமானது. அப்படியானால் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? இன்றைக்கு ஊழியங்கள்ல கூட பாருங்களேன், ஆரம்பத்துல சொன்னது போல கடன் 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 கடன். அந்த கடனுக்கு என்ன காரணம்? அதிகப்படியான ஆசை, அதிகப்படியான, அதாவது ஒரு தேவன் மேல் நம்பிக்கை இல்லை. பொதுவாக எப்படியா சமாளிக்க முடியாது. சிம்ஸ் அப்படிதான் நினைச்சான், ஐ கேன் மேனேஜ். ஆனால் சிம்சனால் அதை மேனேஜ் பண்ண முடியல. விலங்கிடப்பட்டான், கண்கள் பிடுங்கப்பட்டான், மாவரித்து கொண்டிருந்தான். சம்டைம்ஸ் we think we can manage. இல்லை அன்பானவர்களே, நம்முடைய அறிவு, அனுபவங்கள் இதெல்லாம் நம்ம உடனே கைவிட்டுடும். ஆனால் if you follow the methods of God, தேவனுடைய அந்த வழிமுறைகளை நீ பின்பற்றினால், இதை செய்தால், தேவன் சொல்லுகிறார், என்னை தேடினால் கண்டடைவீர்கள். நீ 8ஆம் அதிகாரத்துல சொல்லி, என்னை தேடினால் வெள்ளியும் பொன்னும் எல்லாமே உன்னுடையதா இருக்கும். அப்ப தேவன் சொல்லுவார், அந்த கான்ஸ்டன்ட் சீக்கிங், தேவனை தேவைக்காக தேடுவதல்ல, அவரை தொடர்ந்து தேடுவது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவைக்காக தேடுகிறோம். தேவை வரும்போது அதிகப்படியான ஜபம், தேவை சந்திக்கப்பட்ட உடனே ஜபமே இல்லை. அதிகப்படியான தேவை, அதிகப்படியான ஜபம். தேவையே இல்லை, ஜபமே இல்லை. இல்லை அன்பானவர்களே, ஜெபியுங்கள், அது என்னைக்காவது உங்களுக்கு பயன்படும். அதனால நான் சொல்ல விரும்புகிற இந்த கருத்து என்னவென்றால், ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். இப்படி சொல்ல போதும், ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ஜாய். இது சின்ன கேள்வி. உலகத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மனசாட்சி சொல்லுதா நான் தேவனோடு இருக்கிறேன்? இந்த ஸ்பிரிச்சுவல் ஜாய். இன்னைக்கு மக்களுக்கு எல்லாமே தேவை சந்திக்கப்பட வேண்டும், அந்த நாளுக்கு அது பாடு போதும், எல்லாம் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். That is not the life. God expect you and me a spiritual, ஒரு ஆவிக்குரிய மகிழ்ச்சி. வேதம் வாசிக்கும் போது, சத்தியம் கேட்கும் போது, சில பாடல்களை பாடும் போது, தெய்வ பிரசன்னத்தில் இருக்கும் போது, there's a spiritual joy. அது மட்டுமல்ல, the spiritual happiness. கவனிங்க, அதாவது உலகம் கொடுக்கிற ஹாப்பினஸ் வேற, தேவன் கொடுக்கிற ஹாப்பினஸ் வேற. உலகம் கொடுக்கிற ஹாப்பினஸ் பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங்ஸ். உலகம் கொடுக்கிற அந்த சந்தோஷம், அல்லாவிட்டால் அந்த மன அமைதி சம்பவங்களை ஒட்டி அமைகிறது. ஆனா சம்பவங்கள் மாறும்போது ஹாப்பினஸ் கோஸ். தேவன் அப்படி சொல்லவில்லை. அந்த ட்ரூ ஜாய் அண்ட் ட்ரூ ஹாப்பினஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரூத். சத்தியத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு மகிழ்ச்சி, சத்தியத்தின் அடிப்படை தான் நிம்மதி. இன்றைக்கு சத்தியத்தை விரும்பாத மக்களுக்கு நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, வாழ்வே இல்லை. எனவே தான் பாடுறோம், வாழ்வே நீர்தான் ஐயா, அவர்தான் வாழ்வு, அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அநேகருக்கு அது புரியவில்லை. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், the formula for the true spiritual joy is the truth. சத்தியம்தான் உண்மையான மகிழ்ச்சியை தரும். எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன். தேவன் கொடுக்கிற அந்த உண்மையான மகிழ்ச்சி. வாசியுங்கள், யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, யோவான் 13:17. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினாலே, கவனிங்கள், படித்ததினால் அல்ல, அறிந்திருக்கிறபடினால். அந்த நோயிங் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், அதுல இரண்டர கலந்து இருப்பது. அறிந்திருக்கிறபடினால், இட் should be part and parcel of your life. உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு பங்காய் மாறும். இன்னைக்கு எல்லாம் அறிந்திருக்கிறார்கள், எல்லாருக்கும் வேதம் தெரியும். அரசியல்வாதிகள் வேதம் பேசுகிறார்கள், கவிஞர்கள் வேதம் படிக்கிறார்கள், அவருடைய பாடல்களிலே வேதத்தின் வார்த்தைகள் எழுதுகிறார்கள். கண்ணதாசன் எழுதினார். இன்னைக்கு இருக்கிற எல்லா இந்த கவிஞர்களும், திரைப்படத்தில் இருக்கிற எல்லா கவிஞர்களுமே they use God's word. அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இவைகளை செய்வீர்களால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, அப்படி செய்கிறோமா? இன்றைக்கு இந்த இறையியல் கல்லூரியில் பட்டங்கள் ஏராளம். சில பேர்களுக்கு பின்னால 24 எழுத்துக்களும் இருக்கிறது. அது தவறல்ல, அதனுடைய முயற்சி, அவருடைய படிப்பு, அதை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், எபிரேய மொழி, கிரேக்க மொழி, அதாவது சரித்திரங்கள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் அதன்படி நம்ம செய்கிறோமா என்பதுதான் கேள்வி. எத்தனை ஊழியர்கள் செய்கிறார்கள், they know the truth. சிலரை பார்க்கிறேன், மேடையில பயங்கரமா சத்தம் போட்டு பேசுகிற ஊழியர்களை பார்க்கிறேன். வாழ்க்கை அந்தரங்கம் கேவலம்.
தனிப்பட்ட அறிந்திருக்கிறேன், 100% அறிந்திருக்கிறேன், நன்றாகவே அறிந்திருக்கிறேன். மிகைப்படுத்தலோ அதில் எந்த விதமான கசப்போ இல்லை. பர்சனலி ஐ நோ தெம். அவருடைய அந்தரங்க வாழ்க்கை, அதாவது நான் சொல்ல முடியும், ஒவ்வொரு நிலைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆனா மேடையில ஒரே சத்தம், பயங்கர சத்தம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதாவது நீங்கள் நினைக்கிற அந்த ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ஜாய் இருக்காது. ஜாய் இருக்கும், ஆனா ஸ்பிரிச்சுவல் ஜாய் இருக்காது. அந்த உண்மையான மகிழ்ச்சி இருக்காது. இதைத்தான் நாவோக்கு சொல்லுகிறான், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அது உண்மையான மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. உன்னத பாட்டுல மணவாளினில் மணமாட்டி மகிழ்வது போல அந்த உண்மையான மகிழ்ச்சி பொருட்களால வர்றதில்லை. இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறேன், பொருட்களே இல்லை, வசதி இல்லை, அடிப்படை தேவை இல்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல வாகனங்கள் இல்லை, ஆனாலும் மகிழ்ச்சியா இருக்கிற மக்களை நிறைய பார்க்கிறேன். தேவனை கொடுப்பதில்லை, தேவனை ஆராதிப்பதில்லை, தேவனுக்கு ஊழியம் செய்வதில்லை. தே ஆர் எக்ஸலண்ட். அது காரணம் என்னவென்றால், அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அறிந்திருக்கிறார்கள் ஆனால் செய்வதில்லை. இன்னைக்கு எல்லாருக்குமே தசமபாகத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு திருச்சபையில 100க்கு 10 பேர் கூட அதை பின்பற்றுவதில்லை. நான் ஒரு மெய்ப்பரா இருக்கிறேன், 50 ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சபையின் போதகரா இருக்கிறேன். 100க்கு 10 பேர் கூட அதை போதிக்கிறோம். அதை போதிக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் பணம் ஆசை பிடிச்சவரு, பணப்பையா இருக்கிறாரு. யோசித்து பாருங்க. அப்படி பிரசங்கம் பண்ணலன்னா என்ன நினைக்கிறாரு, அவருக்கு தேவைகள் இல்லை, அதனால அவர் பேசல. இல்லை என்பவருடைய, நீங்கள் அறிந்திருக்கிறது முக்கியம் அல்ல. அதன்படி ஒரு சபையில ஒரு தேவை இருக்கிறது. யூ நோ தட். சபையில ஒரு தேவை, அந்த தேவையை நீங்க என்ன பண்றீங்க, யூ நோ தட் நீட். ஆனா அந்த தேவையை தேவன் உங்கள் மூலமா தான் சந்திக்க விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையின் மக்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கு போனாலும் உங்கள் திருச்சபையில ஒரு தேவை இருக்குமானால், ஒரு திருச்சபை மக்களுக்கு ஒரு தேவை இருக்குமானால், நீ எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபியுங்கள், முடிந்தால் ஒரு கடுகளை உதவி செய்யுங்கள். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். அறிந்திருக்கிறதை விட, அதாவது நம்முடைய நாலேஜை விட நம்முடைய செயல்பாடு முக்கியம். கிறிஸ்தவம் என்பது ஒரு அறிவல்ல, அது ஒரு செயல்பாடு. நாளில் நான் சொல்ல வந்த அந்த வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, அது ஒன்றுதான், இட் ப்ரொடியூஸ் த ஸ்பிரிச்சுவல் ஜாய் இன் யுவர் லைஃப். அது ஒன்றுதான் மகிழ்ச்சி உங்களில் உண்டு பண்ணி தரும். திரும்ப திரும்ப மிகுந்த தாழ்மையோடு சொல்லுகிறேன், நீங்கள் நம்பி இருக்கிற இந்த தற்கால சூழ்நிலைகள், நம்பி இருக்கிற இந்த பணம், நம்பி இருக்கிற இந்த புகழ், நம்பி இருக்கிற இந்த அறிவு, நம்பி இருக்கிற இந்த வேலை, இது ஒரு நாளும் மகிழ்ச்சியை தரும், ஆனால் ஆவிக்குரிய மகிழ்ச்சியை தராது. இந்த ஆவிக்குரிய மகிழ்ச்சியை தருகிற ஒன்றே ஒன்று, அன்பானோட, அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெறும்போது அநேகருக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுப்பீங்க. உங்களை பார்க்கும் போதே சிலருக்கு பொறாமைகள் வரும். சிலர் நான் பார்த்திருக்கிறேன், என்னமாய் அவர் செய்தி கர்த்தரை ஆராதிக்கிறார், என்னமாய் அவர் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார், அப்படிப்பட்ட பொறாமை வரணும் உங்களை பார்த்து. எதை போல் சொன்னார், ரட்சிக்கப்பொருளுக்குள்ளே நாங்கள் ஜீவ வாசனையா இருக்கிறோம். உங்களை பார்க்கும் போதே ஒரு அந்த எண்ணம் வரணும், இப்படிதான் இருக்கிறாரு, பிந்தி வந்தவர் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறார். 30 ஆண்டுகள் திருச்சபையிலே ஒரு பிரயோஜனம் கிடையாது. வருவார் போவார், வருவார் போவார். அவர் வந்தாலும் ஒண்ணுதான், வராவிட்டாலும் ஒண்ணுதான். என்ன ஒரு சந்தோஷம், அந்த நாற்காலி நிரம்புகிறது. பார்ப்பதற்கு எண்ணிக்கை ஜனங்கள் இருக்கிறார்கள். அதுதான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னார், பிசாசு இன்னைக்கு எத்தனை சபை வேணா நீ உருவாக்கு, எத்தனை சபை வேணா கட்டு, ஆனா அங்க இருக்கிறவர்களை மந்த நிலையிலும், அதாவது மயக்க நிலையிலும் வைத்திருப்பதோட நோக்கம். எத்தனை சபை வேணா கட்டி, இவ்வளவு பில்டிங் வேணா கட்டு, ஆனா உள்ள இருக்கிறவர்களுக்கு அவனுடைய நோக்கம் என்னன்னா, எவ்வளவு வேணா உட்காருங்க, ஆனா மந்த நிலையில், மயக்க நிலையில், இன்னொரு ஏதோ ஒன்று, அது அவனுடைய நோக்கமே அதுதான். சபைக்கு போ, ஆனா உள்ள போய் தூங்கு. சபைக்கு போ, சத்தியம் கேட்காது. சபைக்கு போ, வசனம் கேளு, ஆனா அதெல்லாம் செய்யாது. இது சத்துருடைய அவன் விதைக்கிற விதைகள். இது நான் சொல்லவில்லை, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லுகிறார். பிசாசு அனுமதிப்பான், சபைக்கு போக அனுமதிப்பான், சபை கட்ட கூட அனுமதிப்பான். ஆனா உள்ள அவனுடைய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் வெதுவெதுப்பானே, அனலுமின்றி குளிரமின்றி வெதுவெதுப்பா இருக்கிற மக்களாகவே நீ இருக்க அவன் விரும்புகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, நான் செய்திக்குள்ளே போகிறேன். முதலாவது, the true spiritual joy. முதலாவது குறிப்பு, living the servant life. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம்
3, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்திருந்தார். He knows everything. கவனிங்க அந்த வார்த்தையை, பிதா எல்லாவற்றையும் தன் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். As authority. 2வது, தாம் தேவனிடத்திலிருந்து வந்தேன். He knows the origin. 2வது, he knows his destiny. அடுத்த வார்த்தை, தாம் தேவனிடத்திற்கு போகிறேன் என்பதை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா அது எங்க போக போறீங்க? ஒரு சின்ன கேள்வி. இன்றைக்கு உங்கள் ஜீவன் போனால் வேர் யூ வில் கோ? அது அங்க போய் பார்த்துக்கலாம். இல்லைங்க, அது அங்க போய் பார்க்கிற விஷயம் அல்ல, இது இங்கேயே தீர்மானிக்கிற விஷயம். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கிருந்து வந்தோம் அது தெரியும், எங்க போக போறோம். நிறைய பேருக்கு கேட்டு சபைக்கு வர நிறைய பேர் கேட்டு பாருங்க, வேர் வில் பி யுவர் எண்ட், வாழ்க்கை முடிவு எங்கே தெரியல. அவர் பார்த்துக்கலாங்க, அவர் அவர் சுத்தமான எனக்கு கூட்டிட்டு போயிட்டோம், இல்லைன்னா என்னை எங்கேயோ விட்டுட்டு போயிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியானால் இந்த தற்கால வாழ்க்கைக்காகத்தான் அவருடைய பிரயாசங்கள் எல்லாமே. அதுலதான் நீ திருச்சபைக்கு வருவ பாதி பேர் அப்படியே டிட்டோ உலகத்தான போறிய. இத்தனை ஆண்கள் வயசானவர் கூட கம்மல் போடுறார். எவ்வளவு கேவலம் யோசித்து பாருங்கள். பையனும் கம்மல் போடுறான், அப்பாவும் கம்மல் போடுறார். ஆவிக்குரிய திருச்சபைக்கு வர்றாங்க. இத போதகர் பேசினாலும் அவனை கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அவரை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கிறது, பாவம் போதகர்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, எங்கிருந்து வந்தாய், எங்கே போகிறாய்? இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு he knows very well, நல்லாவே தெரியும். உங்களையும் தெரியும், என்னையும் தெரியும், அவருடைய உணர்வுகளை தெரியும். அவருக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய உணர்வுகளே அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் அடுத்த வார்த்தை 4ஆம் வசனம், போஜனத்தை விட்டு எழுந்து. பாத்தீங்களா, நம்முடைய வாழ்க்கை இதுதானே ஓடுறோம். காலை முதல் இரவு நேரம் வரை ஓடுகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதிகாலையில் எழுந்து சங்கீதம் சொல்ல அதை நேரப்பட தரித்திருந்து எல்லாம் பண்றோம். சில பேர் 2 வேளை 3 வேளை. இன்னைக்கு இந்த சில ஆலயங்களில 5:30 மணிக்கு ஜெபம் நடக்குது, செய்தி அது 6 நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? 7 மணிக்கு முடியுது, அடுத்த நிமிஷமே வேலைதான். என்னை கேட்டுக்கொண்டு நம்புதே பிள்ளைய, கர்த்தருடைய நாளில கர்த்தருடைய ஊழியம் செய்யுங்க. டாக்ஸ் கொடுங்க, இல்ல திருச்சபையில கொஞ்ச நேரம் தங்கிருங்க. அந்த நிறைய கூட்டம் நடக்குது, ஆண்கள் கூட்டம், பெண் அதாவது வாலிபர் கூட்டம் நடக்குது. பி தேர். இன்னைக்கு இந்த அதிகாலை அந்த ஆராதனைக்கு போவதற்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட், கட்டாயம் தேவை என்றால் செய்யலாம். ஒரு மருத்துவத்துறை, ஒரு காவல்துறை, வேறு வழியே இல்லை, நீங்கள் கட்டாயம் போய்த்தான் ஆக வேண்டும். ஆனால் சம்பாதிப்பதற்காகவே ஞாயிற்றுக்கிழமைகள் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஒருவேளை வணிகரா இருக்கலாம், பிளீஸ் ஐ பெக் யூ, இல்லை, கர்த்தருடைய நாளிலே கர்த்தருக்கு செலவு பண்ணுங்க. வீட்டுல இளைப்பாருங்க, வேதம் படிங்க, மாலை கூட்டத்துக்கு போங்க. சபையில ஊழியம் இருக்குமானால் அந்த ஊழியத்துல பங்கு பெறுங்கள். 4 பேருக்கு டாக்ஸ் கொடுங்க. சாயங்கால நேரத்துல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, போஜனத்தை விட்டு இழந்து. அடுத்த வார்த்தை, வஸ்திரங்களை கழற்றி வைத்து. அதுதான் நம்முடைய அந்த டிக்னிட்டி, நம்மை அழகுபடுத்துவது, நம்மை மேன்மைப்படுத்துவது. அதுல ஒரு பெரிய பெருமை. இது பிராண்டட், நாங்க என்னைக்கும் பிராண்டட் தான் போடுவோம். இது 2000 ரூபாய், இது 3000 ரூபாய் இருக்கட்டுமே, அதுல 10 சட்டை வாங்கலாம். அப்புறம் சில பேருக்கு அப்படி உண்டு, வசதிக்கு ஏற்ப வசதி இருக்கிறது வாழ்கிறார்கள். ஆனால் நீங்களும் அப்படி விரும்பாதீங்க. யோசித்து பாருங்க, இந்த வசதி யாரால் வந்தது? அவரால் தானே வந்தது. 2500 ரூபாய் 3000 சட்டை போடுறோம்னா அந்த வசதி அவர் தந்த வசதி அல்லவா? பிறக்கும் போது நாம் அம்பானி குடும்பத்துல பிறக்கவில்லை, அடிப்படை தேவையில்லாமல் பிறந்தோம். இன்றைக்கு தேவன் உயர்த்தினார், தேவன் உயர்த்தி இருக்கிறார். அதை யோசித்து பார்க்கணும். ஆம் ஐ வொர்த் ஃபார் தட்? கவனிங்கள், அதுதான் என்னுடைய மேன்மை என்றால் அந்த மேன்மை அர்த்தம் இல்லை. நான் சில ஊழியர்களை பார்க்கிறேன், அவளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். வேறெவர் தே கோ, அவளாக இருப்பார்கள். ஒரு பேட்ரிக் ஜோஷுவா அவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும், இன்றைக்கு வாழ்கிற சகோதரர் மோகன் சி அவர்கள், நிறைய பேர், எம்எல் ஜெபசிங் ஐயா அவர்கள், பாருங்கள், அவர்களாகத்தான் எந்த இடத்துக்கு போனாலும். அது எவ்வளவு பிரம்மாண்டமான கூடியா இருக்கட்டும், பிரம்மாண்டமான திருமணங்களா இருக்கட்டும், அவளை பாருங்க, அவளை வருகைக்காக மக்கள் காத்திருக்கிறார்களே. they never change. நான் தவறு என்று சொல்ல விரும்பவில்லை இந்த உடைகளை. ஆனால் கவனிங்க, கழற்றி வைத்து. அடுத்த ஒரு வார்த்தை,
ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். இது ஒரு, அதாவது அறையிலே கட்டு, அடிமையெல்லாம் கட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோமே கிராமப்புறங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீங்க, அந்த படங்கள்ல கூட ஒரு அடிமை சிறை அந்த இடுப்புல கட்டி இப்படி வணங்கி குனிந்து, நீங்க பார்க்காத காட்சிகள் அல்ல. அறையிலே கட்டி கொண்டு பாத்திரத்து தண்ணீர் வார்த்து அவரே சிசுடைய கால்களை கழுவும், தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஹலோ, அவருடையது, அவருடையது. நீங்க நம்ம காலை கழுவுறோம், நம்ம ஒரு டவல் வச்சுதான் கழுவுறோம், அது நம்முடையது அல்ல. இது நீங்க ஹைஜீனிக்கா ஆரோக்கியமா என்ற வாதங்கள்லாம் வேண்டாம். நான் சொல்ல வந்த வார்த்தை, தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடை. நான் நம்புவேன், வேற நம்பிக்கை எங்களுக்கு இல்லப்பா. நீதானையா நீதானையா. நம்ம வாழ்க்கை நம்பிக்கை வேற எதுவும் இருக்க முடியாது. கர்த்தரை மாத்திரம் நம்ம வாழ்க்கை நம்பிக்கையா இருக்கணும். அன்று சாராள அவருக்கா கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கும் போதுதான் அவங்க அதிசயத்தை அவங்க வாழ்க்கையில செய்தால். எல்லாமே செத்து போயிடுச்சு, ஒன்றுமே நடக்க கூடாதுதான். ஆனா தேவன் அவங்க வாழ்க்கையில ஒரு வாக்கை கொடுத்தார். அந்த வாக்கை நிறைவேற்ற ஒரு வல்லவரா இருந்தார். ஹல்லேலூயா. உங்க இடத்துல வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கின் மேல நம்பிக்கையா இருங்க, தேவன் நிறைவேற்றுவா. நம்மளை நடத்த வல்லவரா இருக்கிறார். நடத்திடுவி நடத்திடுவி. நான் நம்புவேன், என் நம்பிக்கையே என் வாழ்வு நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன், நம்புவேன், என் வாழ்வு நம்பிக்கை நீதானையா. Thank you Lord. நீ நெகிழப்பட்டவனும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து வரும் நடவாதும் இருந்தாலும், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாவும் தலைமுறை தலைமையா இருக்கும் மகிழ்ச்சியாயும் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்க மேலே நித்திய மகிமை, அந்த நித்திய மாட்சிமை தலைமுறை தலைமுறையாய் தொடர தேவன் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் எவ்வளோ வாக்குத்தத்தம் நம்மளோட வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அதை மறந்துவிட தேவன் அநீதியுள்ள தேவன் அல்லவே. சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். சோதனையோ வேதனையோ ஏசையா உம்மை நம்புவேன். Yes, Jesus.
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.